இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 18 மாதங்கள் இந்த ராகு கேது பயிற்சியினால் எப்பேற்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி நேயர்களே, அதாவது இந்த ராகு கேது பயிற்சி 2025 அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு விஷப்பாம்பு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டுக்கு வராரு. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆவது வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டுக்கு வராரு. இப்போது கேது அப்படிங்கிறவர் ஒரு விஷம் இல்லாத ஒரு பாம்பு, தண்ணி பாம்பு மாதிரி. ராகு அப்படிங்கிறவர் ஒரு கருநாக பாம்பு, விஷம் உள்ள ஒரு பாம்பு. இப்போ 9ஆம் வீட்டுக்கு ராகு வர்றதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக 9ஆம் வீட்டில் ராகு இருந்தார் அப்படின்னா பெரும்பாலும் அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை நம்பி இதுக்கு முன்னாடி நீங்கள் கெட்டு போயிருந்துருப்பீங்க. இப்போது ராகு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருந்திருக்கும். கொஞ்சம் குருட்டு வருமானம் அப்படிங்கிறது வந்திருக்கும். உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் எங்கேருந்தோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வேர்வை சிந்தி உழைக்காமல் ஏதோ அப்படியே உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருந்திருக்கும். கடன்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட ஓரளவுக்கு அடைச்சிருந்துருக்கலாம். சரி, இப்போது ராகு 9ஆம் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல ராகு வராரு அப்படிங்கும்போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவெல்லாம் பட்டால் தான் திருந்துவான், எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லைங்களா? இப்போது நீங்கள் பட்டு தெளியக்கூடிய ஒரு இடம் இது. யாரெல்லாம் நம்பணும், யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிறந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போது 3ஆம் இடத்துல கேது வரும்போதும் தந்தை மகன் மகள் யாரோ தந்தை மகளுக்கான ஒரு விரிசல், தந்தை மகனுக்கான ஒரு விரிசல் அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். தப்பு ஆனால் உங்கள் மேலே இருக்காது, அதில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. பெத்த தகப்பனே நமக்கு துரோகம் பண்ணுறாரு, கூட பிறந்த தம்பியே நமக்கு துரோகம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சில பேர் இந்த மாதிரி துரோகங்கள், பிரச்சனைகள் அப்படி இல்லை அப்படின்னா கூட தந்தையை விட்டோ இல்லை உடன் பிறந்த சகோதரர்களை விட்டோ பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். இப்போ வெளிநாடு போயிட்டு வேலை செய்யலாம், ஏன்னா இது தொலைதூர பயணங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் மூட்டையை கட்டிக்கிட்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா பல முனைகளில் இருந்து பணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிடைக்கும். இது பாக்கியஸ்தான ராகு அப்படிங்கிறவர் சொந்த வீடு கட்ட வைப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சொந்த வீடு அப்படிங்கிறது தான் பலருடைய கனவாகவே இருக்கும். அன்றாட உணவு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதன் பிறகு சொந்தமாக ஒரு வீடு. எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும்டா, நம்ம ஒரு ஊட கட்டி போடுவோம்டா எப்படியாச்சும். இதான் வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் இப்போ
நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பயணங்களால் பலன், அதாவது தொழிலால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை மாதிரி நல்லதொரு குருமார்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு, நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பாங்க உங்களுக்கு. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் கூட வேலை செஞ்சவர் இப்போ பெரியதொரு இடத்துல எங்கேயாவது போய்ட்டு வேலை செய்வாங்க. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா, அங்கே வாடா, அங்கே போய்ட்டியா, இன்னும் 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கேன், இங்கே வா, 20,000 தரேன், என் கம்பெனியில் வந்து சேர்ந்துக்கோவா, நான் பேசி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்களும் உங்களை ஒரு கை தூக்கி விடுவாங்க. பரவாயில்லடா, அப்பா நம்ம குரு நம்மளை காப்பாற்றி விட்டார், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், மிதுனம் ராசி மாணவர்கள் அப்படின்னா ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மாணவராக இருப்பீங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, தம்பி நல்லா படிக்கிற, சும்மா அங்கே போயிட்டு படிக்கிறேன், இங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க தெரியாமல் விட்டுறாத. ஒரு 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா ஆசிரியர்கள் வழிகாட்டுவாங்க, அப்பா இங்கே வா, இந்த படிப்பு படித்தாதான் உன் வாழ்க்கை, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சரியான ஒரு முறையில் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, தகவல் தொடர்புக்கு உங்களுக்கு தனித்துவமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் அதீத தைரியம் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கேது அங்கே உட்காந்துக்கிட்டு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பார். ஆனால் கேது பகவான் வந்துட்டு ஒரு விஷமற்ற பாம்பு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பாம்பை கண்டா படையும் நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தைரியத்தை கொடுப்பார். அப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்து விசிறுவீங்க, ஐயோ பாம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அப்புறம் விஷம் இல்லாத பாம்பு கேது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு குச்சி வச்சு அடிப்பாங்க. அப்போ அதீத தைரியத்தை கொடுத்துட்டு அதாலேயே நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுத்துருவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இடக்கு முடக்கு அப்படிங்கிறது பேசுகிறது, வல்லடி வழக்கு பண்ணுறது, வம்பு வழக்கு பண்ணுறதுலாம் வச்சுருக்கக்கூடாது. சரி இப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடணும். ஆனால் இந்த கேது வந்துட்டு தைரியத்தை கொடுப்பாரு, போடா சாத்திரா அவனை, 2 இழுப்பு இல்லைடா, அவன் என்ன உன்னை விட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிளப்பி விடுவார். வேண்டாம் நம்ம வேலை நம்ம பார்ப்போம், ஏதோ அவனால் முடிஞ்சதை பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி கலைத்துறை, திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கேது பகவான் கொடுப்பார். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக உங்களுக்கு இளைய சகோதரரோட பகை அப்படிங்கிறது உண்டாகலாம். அதனால் கூடுமான வரைக்கும் இளைய சகோதரர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா உடனே கையோடு வாங்கிக்கோங்க. ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல், ஜாமீன், ஜவாப்தாரி அப்படிங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் வராரு. அதே மாதிரி 10ல் சனி அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத உண்டாக்க போகிறாரு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். மங்கி கடந்த தொழில் எல்லாமே இதுக்கு மேலே அப்படியே மெல்ல உயர ஆரம்பிச்சிடும். இது நமக்கு ஒரு நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. தொழில் ரீதியாக ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறத மிதுனம் ராசிக்காரர்கள் சம்பாதிக்கலாம். பூட்டி கடந்த தொழில் நிறுவனத்தை கூட திறந்து வியாபாரத்தை பெருக்கிடலாம். அதை பற்றி கவலை அப்படிங்கிறது இல்லை. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் வருவார். குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அப்படிங்கிறது கூட. குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 இந்த வீட்டெல்லாம் பார்ப்பார். ராகுவையும் குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்போது 5ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத கொடுக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் அப்படிங்கிறதாகலும், சொத்தை விற்று பணம் கைக்கு வரும். 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும். 9ஆம் இடத்துல விழுகிற அவருடைய பார்வை ராகுவை புனிதப்படுத்தி சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விஷப்பாம்பு ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். என்ன ஒன்று அப்படின்னா குறுக்கு புத்தி அப்படிங்கிறது நிறையா கொடுப்பார். இதில் போனோன்னா ஜாக்பாட் அடிக்கலாம்டா,
போய் லாட்ரி சீட்டு வாங்கு, சூதாடு, இதில் போயிட்டு காசு வரும் அப்படின்லாம் ஆசை காட்டி விடுவாங்க. நீங்கள் டிவிலலாம் பார்த்துருந்துருக்கலாம், ரம்மி விளாண்டேன் 5 லட்சத்தை விட்டேன் 10 லட்சத்தை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் ஆசை காட்டுவார் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அதில் கொண்டு போயிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. உழைச்சா வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறை ஆற்றலோடு நீங்கள் உழைக்க பாருங்கள். நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியில் சொந்த வீடு அப்படிங்கிறது கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோடு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. மேலும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.